அவர்கள் மிக சாதாரணமாக வெர்டிக்கல் டைம் ஜோன்ஸ், மேல் உலகங்களுக்கும் கீழ் உலகங்களுக்கும் சென்று வந்தார்கள். அதனாலதான் நமக்கு ஏலியன்னே யாரும் கிடையாதுங்க. சில நாடுகள்ல வேற நாட்டுக்காரன் உள்ள வந்து அவனை ஏலியன்றாங்க. ஏய், நம்மளுக்கு ஏலியன்ற கான்செப்டே கிடையாதுங்கய்யா. இப்ப வேற மண்டலத்து வேற லோகத்து ஆளுங்க வந்தாதான் ஏலியன்னு சொல்றது ஒண்ணு போக, வேற நாட்டுக்காரன் இவங்க நாட்டுக்குள்ள வந்தாலும் ஏலியன்னு சொல்றாங்க பாருங்க. நம்ம கல்ச்சர்ல வேற நாடு மட்டும் இல்ல, வேற மண்டலத்துக்குள்ள இருந்து யாராவது வந்தாலுமே ஏலியனே கிடையாதுங்கய்யா. அதனாலதான் சொல்றோம் பாருங்க, மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரஹ பாந்தவா சிவபக்தாஸ்ச ஸ்வதேசோ புவனத்ரயம். கைலாசம்னா என்னன்னு அழகா ஒரு ஸ்லோகத்துல நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. மாதா பார்வதி, பிதா பரமசிவம், பரமசிவ பரம்பொருள், சிவபக்தர்கள் எல்லோருமே உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், புவனத்ரயங்கள் அனைத்தும் இருக்கும், மேலும் கீழும் புவனத்ரயம் முழுமையும் எங்கள் சொந்த நாடு ஸ்வதேசம். என்ன சிவிலைசேஷன் இந்த சனாதன இந்து தர்மம். சனாதன இந்து தர்மம் வாழ்க, அது செழித்தோங்கி இன்றும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கும் பாரதம் வாழ்க. சனாதன இந்து தர்மம் செழித்து ஓங்கி, பாரதம் செழித்தோங்கி, பாரதமும் இவ்வுலகமும் வாழ்க. காகுத்மி ரேவதியும் பிரம்மலோகத்துக்கு போறாங்க. அங்க பிரம்மலோகத்துல நான் சொன்ன மாதிரி பிரம்மா வந்து தவத்துல இருக்காரு, சிருஷ்டி பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஒரு சில மணித்துளிகள் வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணி முடிச்சுட்டு பிரம்மா கண்ணை திறந்து, வாங்க எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன வேணும்னு கேட்கும் பொழுது இவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி ரேவதிக்கு ஒரு நல்ல கணவனை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும்னு. பிரம்மா சிரிச்சுக்கிட்டே, நீங்க வந்த இங்க வெயிட் பண்ண காலத்துல மிகப்பெரிய நேரம் கழிந்து விட்டு இருக்கிறது. 19.44 நிமிஷம் தான், 19.44 மினிட்ஸ் தான் பிரம்மலோகத்துல அவங்க இருந்தாங்க. ஆனா அவங்க திரும்பி வரும் பொழுது பிரம்மா சொல்றாரு, இது மாதிரி அங்க நீங்க என்ன விட்டுட்டு வந்தீங்களா அதெல்லாம் எதுவுமே அங்க இப்ப பூலோகத்துல இல்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க திரும்பி போகும்பொழுது இருக்கிற நபர்கள்ல சிறப்பானவர் பலராமர், அவரை திருமணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இவங்க திரும்பி வரும்போது பாக்குறாங்க, பூலோகத்துல 27 சதுர்யுகம் கடந்து விட்டு இருந்தது. 116.64 மில்லியன் இயர்ஸ் கடந்து விட்டு இருந்தது. இந்த டைம் ரேஷியோ 116.64 மில்லியன் இயர்ஸ் அப்படின்னும் பொழுது 6 மில்லியன் இயர்ஸ் பர் மினிட் இன் பிரம்மலோகா டைம். அதாவது 116.64 மில்லியன் இயர்ஸ் டிவைடட் பை 19.44 மினிட்ஸ் equivalent to 6 மில்லியன் இயர்ஸ் பர் மினிட்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப தெளிவா புராணங்கள்ல டாக்குமெண்ட் ஆயிருக்கு. எவ்வளவு நேரம் அங்க இருந்தாங்க, அவங்க திரும்பி வரும்போது இங்க இவ்வளவு நேரம் போயிடுச்சு, எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணாங்க, எந்த விமானத்துல டிராவல் பண்ணாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நாம இங்க பூமண்டலத்துல டிராவல் பண்ற விமானங்கள் முகப்பு கூம்பா இருக்கும். ஏன்னா அது ஹாரிசான்டல்ல டிராவல் பண்றதுனால முகம் கூம்பி இருக்கு. வெர்டிக்கல் டைம் ஜோன்ஸ்ல டிராவல் பண்ற விமானங்கள் மேல கூம்பி இருக்கும். காரணம் அது மேல எழும்பி டிராவல் பண்ணுது. வெர்டிக்கல் டைம் ஜோன்ஸ்ல டிராவல் பண்ற விமானங்களோட மாடல்ல தான் நம்முடைய எல்லா ஆலயங்களோட கருவறைகளும் விமானங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது அடுத்து பார்ப்போம். இது டைரக்டா ரொம்ப தெளிவா இந்த காகுத்மி கதை மூலமா, ரேவதி காகுத்மி கதை மூலமா ப்ரொப்போர்ஷன், அதாவது இந்த ரிலேட்டிவிஸ்டிக் டைம் டைலேஷன் அக்ராஸ் த லோகாஸ் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து இந்த ஸ்வர்க்கம் நரகம் டைம் டிஸ்டன்ஸ் மேப்பிங் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். இந்த டைம் டைலேஷன் நேர விரிவு அப்படிங்கிற சத்தியத்தின்படி டிஸ்டன்ஸ் டைம் இந்த ரெண்டும் டைரக்டா லிங்க்டு, ரெண்டுமே நேரடியா தொடர்புடையது. ஸ்வர்க்கத்துக்கு டிராவல் பண்றதோ நரகத்துக்கு டிராவல் பண்றதோ லீனியர் கிடையாது. அது ஆக்சுவலா சைக்ளிக் ஸ்பைரல் டிராஜெக்டரியா ஃபாலோ பண்ணுது.